வணக்கம் நண்பர்களே. இன்று பிப்ரவரி 1 இனிதே ஆரம்பித்துள்ளது. கடந்த மாதம் ஜனவரி அப்படின்ற காலகட்டங்கள் பார்த்தோம்னா எப்போதுமே இந்த உறைபனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முடிந்த ஆண்டு முதல் இப்போ புதிய ஆண்டு பிறந்து ஜனவரி வரை அந்த உறைபனி நம்மளால் காண முடியல. ஆனால் தற்போது அந்த நிலையை தான் தொடர்கிறது. நல்ல ஒரு தூய்மையான காற்று, இனிமையான ஒரு கொடை மழை, அமைதியான ஒரு சூழ்நிலை, பகல் முழுவதுமாக வெயில், நல்ல ஒரு இதமான ஒரு வெயிலில் இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக தொடங்கினது. அப்படியே இந்த பிப்ரவரி மாதத்துலேயும் தொடங்குது. மிகவும் கூட்டம் குறைவான ஒரு நிலை தான் காணப்படுது. சுற்றுலாவை முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக கொண்டிருக்க நம்ம ஊரில் இந்த நிலை தொடரும் சூழ்நிலை. ஆனால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக வந்து செல்வதற்கு ஏதுவாக அந்த கூட்டம் குறைவான ஒரு நாட்களாக தான் இப்போ விளங்கிட்டுருக்கு. நம்ம கொடைமலை முழுவதுமே நல்ல காலநிலை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ப்ளூ ஸ்கை, கூல் கிளைமேட், எந்தவித படகு போக்குவரத்து இல்லாத கொடை ஏரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சூழ்நிலை. இந்த நேரங்களில் வந்துட்டு போகிறவங்களுக்கு அந்த டிராஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த தங்கும் அறைகளோட விடுதிகளோட வாடகைகளும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். மேலும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக காட்சியளிக்கும். கொடைக்கானலுக்கு நமக்கு சொந்தன்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுது. ஆகவே இந்த பீக் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மர் சீசன் மந்த் ஆஃப் ஏப்ரல் எண்டில் ஆரம்பித்து மே மந்த் ஃபுல்லாக போய் ஜூன் 15 முடியும். அதற்கு முன்னாடி உள்ள ஒரு காலகட்டங்களான இந்த பிப்ரவரி மார்ச் ரொம்ப கூட்டம் குறைவாக எப்போதுமே இருக்குது. கொடைக்கானலோட நிலையாக இருக்குது. இந்த ஆண்டும் அது மாதிரி தான் இருக்குது. கூட்டமே அறவே இல்லாத கொடைக்கானலில் இயற்கையை விரும்பி வரக்கூடிய மக்களுக்கு, ஓய்வு எடுக்க வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். கொடைமலைக்கு வாருங்கள் நண்பர்களே. இயற்கையோடு இணைந்து மனதை இலகுவாக்கி செல்லலாம். வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பா பாஸ், கொடை ஸ்மைல் யூடியூப். தேங்க்யூ ஆல்.